ஆர்கியாலஜி தொல்லியல் ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே நம்மளை எதிர்பார்க்காத இடங்களுக்கு கொண்டு போய் மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தி கடந்த கால வரலாற்றை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி நம்ப முடியாத பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லா தொல்லியல் கண்டுபிடிப்புகளுமே எப்பயுமே கடந்த காலத்தை பத்தி முழுமையான தகவல்களையும் பிரமிப்பையும் மட்டுமே தராது. சில சமயங்கள்ல கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு புதிர்கள் நிறைஞ்சதாகவும் மர்மங்கள் சூழ்ந்ததாகவுமே இருக்கும். அப்படியான சில மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஹெட்லெஸ் வைக்கிங்ஸ். ஜூன் 2009 இங்கிலாந்துல வேமவுத் இன் டெசர்ட் அப்படிங்கிற இடத்துல தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எதையோ தோண்டிக்கிட்டு இருந்தப்போ அதிர்ச்சி அளிக்கிற விதமா 54 மனித மண்டை ஓடுகளை குவியலா ஒரே குறிப்பிட்ட இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு அந்த பகுதியை பெரிய பரப்பளவுக்கு அகழாய்வு செஞ்சதுல அங்க ஒரு பழைய கிரேவ்யார்ட் கண்டுபிடிக்கப்பட்டதோட அந்த மனித மண்டை ஓடுகளையும் மனித எச்சங்களையும் லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதெல்லாம் ஸ்காண்டினேவியன் வைக்கிங் சனத்தை சேர்ந்த மனிதர்களுடையதுன்னு அடையாளமும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. வரலாற்று ஆய்வாளர்களோட கணிப்புப்படி கிபி 970 இருந்து 1025 வருட கால இடைவெளியில வைக்கிங் இனத்துக்கும் ஆங்கிலோ சாக்சன் இனத்துக்கும் இடையில உருவான சண்டையினால கூட வைக்கிங் இனத்தவங்க கொல்லப்பட்டு அவங்க உடல் வேற இடத்துலயும் வெட்டப்பட்ட தலைகள் வேற இடத்துலயும் புதைக்கப்பட்டிருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இங்கிலாந்துல கிடைச்ச இந்த அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு மர்மமான தொல்லியல் தடயங்கள்ல ஒன்னாவே இருந்துட்டு வருது. எட்டர்னல் கிஸ். 1972 ஈரான்ல இருக்கிற டெபே ஹசான்லுங்கிற தொல்லியல் தளத்துல ஒரு மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்பை செஞ்சிருந்தாங்க. ஒரு காலத்துல மக்கள் வாழ்ந்த பகுதியா இருந்த இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிமெட்ரி ஒண்ணுல 2 எலும்புக்கூடுகள் ஒன்னு முத்தமிட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருந்தது. ஹசான்லு லவ்வர்ஸ்ங்கிற பெயர்ல பிரபலமான இந்த ஸ்கெலட்டன்ஸ் 800 வருடங்கள் பழமையானதும் உராட்டுங்கிற ராஜ்யம் இங்க வாழ்ந்தப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு இந்த நகரத்தையே மொத்தமா அழிச்சும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே முத்தமிட்ட நிலையில புதைக்கப்பட்ட இந்த ஸ்கெலட்டன்ஸை டிஎன்ஏ ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்ததுல அது ரெண்டுமே ஆண்கள் தாங்கிற விவரமும் தெரிய வந்து ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது. ஆஸ்திரேலியாஸ் மிஸ்ட்ரி ஐலாண்ட். கிபி 1629 த பட்டேவியாங்கிற டச் கப்பல் 341 மனிதர்களோட இன்னைக்கு இந்தோனேஷியா இருக்கிற தீவு நிலப்பகுதியை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பீக்கன் ஐலாண்ட் பக்கமா கப்பல் நெருங்கினப்போ எதிர்பாராத விதமா தரை தட்டுனதுனால டேமேஜ் ஆகி மேற்கொண்டு கப்பல் நகர முடியாதுங்கிறதுனாலையும் எல்லாரையுமே அந்த கப்பலால தாங்க முடியாதுங்கிறதுனாலையும் ஆஸ்திரேலியாவோட மேற்கு கடற்கரையை ஒட்டி சில கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்த தீவு ஒண்ணுக்கு நீந்தியே கரை சேர்ந்திருக்காங்க கப்பல்ல இருந்த பயணிகள். அந்த கப்பலோட கேப்டனான பிரான்சிஸ்கோ பெல்சாரட் மட்டும் அவங்களை அங்கேயே இறக்கி விட்டுட்டு உதவிக்கு இன்னொரு கப்பலை கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு அந்த கப்பலையே திரும்பி போயிருக்காரு. இப்படி கேப்டன் கிளம்பி போனதும் ஜெரோனிமஸ் கார்னலிஸ்ங்கிற ஜூனியர் மெர்ச்சன்ட் ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏத்துக்கிட்டப்போ அதை விரும்பாத மற்ற நபர்கள் கலகம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடவே ஜெரோனிமஸ் பக்கம் இருந்த ஆட்கள் மற்ற நபர்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 341 பேர்ல 122 பேர் மட்டும் தான் தப்பி பழிச்சு வாழ்ந்திருக்காங்க. போன கேப்டனும் திரும்பி வரவே இல்லை. இப்படி 17ஆம் நூற்றாண்டுல நடந்த இந்த சம்பவத்தை உயிர் பிழைச்ச சிலர் பின்னாட்கள்ல வேற கப்பல்ல போய் தப்பி பழிச்சு சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருந்தது. அப்புறம் 2014 டேவிட் பிராங்க்லின் ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அந்த தீவுக்கு பயணம் பண்ணி தோண்டி பார்த்தப்போ இறந்து போன மனிதர்களுடைய எலும்புகள் 4 நூற்றாண்டுகள் கழிச்சு கண்டெடுக்கப்பட்டிருந்தது. தி பிராங்க்லின் எக்ஸ்பெடிஷன். கிபி 1845 சர் ஜான் பிராங்க்லின்கிற மனிதர் இந்த உலகத்தோட வடமேற்கு பகுதிக்கான பாதையை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கி கனடாவை நோக்கி அதீத குளிர் நிறைஞ்ச ஐஸ் கட்டியா வரைஞ்சு போன கடல் தண்ணிக்கு நடுவுல ஷார்ட்கட் மூலமா கடல் வழியா பயணம் பண்ணியிருக்காரு. தன்னோட எக்ஸ்பெடிஷன் க்ரூ மெம்பர்ஸோட தி HMS எர்பஸ் மற்றும் HMS டெரர்னு 2 கப்பல்களை கிளம்பி போயிருக்காங்க. அந்த மனிதர்கள் ஆர்டிக் துருவ பகுதிகளில் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல்கள் பிரத்யேகமானதா வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டீம் என்ஜின்களை கொண்டே உருவாக்கப்பட்டதாவே சொன்னாலும் இங்கிலாந்துல இருந்து கடினமான காலநிலைகளை எல்லாம் கடந்து பயணப்பட்ட இந்த கப்பல்கள் ஜூலை 1845 கிரீன்லாந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு புறப்பட்டப்போ கனடாவோட பாஃபின் பேங்கிற ஜலசந்தியை தொட்டதும் கடல் தண்ணி முழுவதும் ஐஸ் கட்டியா மாறி உறைஞ்சு போனது. அதனால மேற்கொண்டு நகர முடியாம குளிர தாக்கு பிடிக்க முடியாம ஸ்டீம் என்ஜினும் வேலை செய்யாம போய் மொத்த பயணமும் அதுல இருந்த எக்ஸ்பெடிஷன் குழுவும் ஒரு பேரழிவை சந்திச்சிருந்தது. வரலாற்று ஆய்வாளர்களோட கணக்குப்படி மொத்தம் 129 பேர் கொண்ட அந்த குழுவுல யாருமே உயிர் பிழைக்கல. உயிர் பிழைச்சு நிலப்பகுதி அடைஞ்சவங்களுமே கூட உணவு இல்லாமலும் குளிர்னாலையும் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் சில வருஷம் கழிச்சு க்ரூ மெம்பர்ஸ் பத்தின எந்த விதமான தகவலும் தெரிய வராததுனால 1848 ஜான் பிராங்க்லினோட மனைவி லேடி ஜென் பிராங்க்லினோட வற்புறுத்தல் காரணமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்து காணாம போனவங்களையும் கப்பலையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவா அந்த தேடுதல் முயற்சியில கப்பலோட சில உதிரி பாகங்களும் சில மனித எலும்புகளும் மட்டுமே சிக்கினது. அதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ என்ன தெரிய வந்திருந்ததுன்னா அதுல பயணம் செஞ்ச ஆண்கள் யாருமே உடனடியா இறந்து போகவே இல்லை. ஹைப்போதெர்மியா, பசி, ஈயத்தினால உருவான விஷயம், ஸ்கர்வி உள்ளிட்ட நோய் பாதிப்பு இதனால போராடியும் ஊட்டச்சத்து இல்லாமலும் தான் இறந்து போயிருக்காங்க. கடைசியா 170 வருஷம் கழிச்சு
கடந்த 2014 வருஷம் தான் HMS செர்பஸ் கப்பலே கடலுக்கடியில இருந்து அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு HMS டெரர் கப்பலையும் கிங் வில்லியம் ஐலாண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. மனித வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட தோல்வி அடைஞ்ச மிக மோசமான பயணமாவே மாறி இருந்தது இந்த பிராங்க்லின் எக்ஸ்பெடிஷன். எரப்ஷன் விக்டிம்ஸ் ஆஃப் பாம்பே. கிபி 79ஆம் வருஷம், அதாவது முதலாம் நூற்றாண்டுல மவுண்ட் வெர்சூவியஸ்ங்கிற எரிமலை வெடிச்சு செதறனதுனால இத்தாலியில நேபிஸ்க்கு பக்கத்துல இருந்த பண்டைய ரோமானிய நகரமான பாம்பி எரிஞ்சு போய் மண்ணோட மண்ணாகி சாம்பலாகி புதஞ்சு போனது. இதனால மண்ணுக்கடியில புதஞ்சு போன இந்த நகரத்தோட தொல்லியல் தடயங்களுக்காக இன்னைக்கும் இந்த பகுதியை சுத்தி ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் வராங்க. அப்படித்தான் கடந்த 2020ஆம் வருஷம் பாம்பே நகரம் இருந்த இன்னைக்கு இடமான கிராமம் ஒன்ன சுத்தி அகலாய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எரிமலை வெடிப்புல இறந்து சாம்பலாகி பின்னாடி காலப்போக்கில் இறுகி போய் தொல்லியல் படிமமா மாறின 2 மனித உடல்களை எதிர்பாராத விதமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 கைகளையும் இறுக்கி பிடிச்ச மாதிரி இறந்து போன அந்த 2 மனித தடயங்களை தொடர்ந்து பாம்பேக்கு பக்கத்துல 2வதா எரிமலை தாக்கின ஹெராக்லினியம் இருந்த இடத்துல இருந்தும் இந்த மாதிரி வேற சில மனித படிமங்களையும் ஆர்கியாலஜிஸ்ட் ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க. வரலாற்றுல நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றத்தினால ஒரு மொத்த நகரமுமே சாம்பலா மாறி மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிருந்தது. இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் பாம்பே அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படமுமே கூட உருவாக்கப்பட்டிருந்தது. காஃபின் பர்த். இத்தாலியோட இமோலாங்கிற சின்ன டவுன்ல கடந்த 2002ஆம் வருஷம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. பழங்கால கிரேவ்யார்டு ஒன்ன கண்டுபிடிச்சு தோண்டி பார்த்தப்போ அதுல கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டுல புதைக்கப்பட்ட இன்னும் 2 வாரங்கள வயிற்றுல இருந்து குழந்தை பிறக்கிற நிலையில இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணோட எலும்பு கூட இருந்திருக்கு. ஆனா வயிற்றுல இருந்த குழந்தையோட எலும்புகள் முழுமையா இல்லாம செதஞ்சு போன நிலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆர்கியாலஜிஸ்ட் இதை காஃபின் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இன்னொரு மர்மமான விஷயமா என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த இறந்த பெண்ணோட மண்டையோட்டு பகுதியில எதையோ வச்சு ஓட்ட போட்ட மாதிரி ஒரு தடயத்தை கவனிச்சிருக்காங்க. மேபி அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு முரட்டுத்தனமான மெடிக்கல் ப்ரொசீஜர்னால கூட இந்த பெண் இறந்து போய் புதைக்கப்பட்டிருக்கலாம்னு நம்பப்பட்டது. பொதுவா அந்த காலகட்டத்தில் ட்ரெபனேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணப்பட்டிருக்கு. மனிதர்களுக்கு ஏற்படுற தீவிரமான காய்ச்சல், வலிப்பு மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்த இந்த ப்ரொசீஜர்ல மண்டையோட்டு பகுதியில் ட்ரில்லிங் பண்ணிருக்காங்க. அதனால கூட வலி தாங்க முடியாம இந்த பெண் இறந்திருக்கலாம். இறந்த பிறகு டீகம்போஸ் ஆனப்போ வயிற்றுக்குள்ளார இருந்த அந்த குழந்தை அழுத்தம் தாங்க முடியாம வெளியே வந்து இறந்திருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். The Bogman. வடக்கு ஐரோப்பாவோட மர்மமான சதுப்பு நில பகுதிகளில் பழங்கால மனிதர்களோட இறந்து போன உடல்கள் இறுகி போன நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சதுப்பு நிலங்கள்ல இருந்து கிடைச்சதுனால பாக்மேன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த உடல்கள் 2000 வருடங்களுக்கும் பழமையானது. இது மாதிரி சதுப்பு நிலங்கள்ல இருந்து கிடைக்கிற உடல்கள் 1950களில் டென்மார்க்ல தான் முதலா கண்டெடுக்கப்பட்டது. தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி சடங்கு முன்னுக்காக பலி கொடுக்கப்பட்டு அந்த உடல் பதப்படுத்தப்பட்டதுனால தான் அது பல நூறு வருஷங்களை தாண்டியும் முழுசா அழியாம பிரசர்வ் பண்ண நிலையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Buried alive. நீங்க தூங்கி எழுந்திருக்க முயற்சி பண்ணும்போது ஒரு இருள் சூழ்ந்த நிலையில உங்களை பெட்டி ஒண்ணுக்குள்ள அடைச்சு உயிரோட புதைச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்டைய சீனர்கள் ஒரு பெண்ணுக்கும் செஞ்சிருக்காங்க. டைட்டா மூடப்பட்ட பெட்டிக்குள்ளார பெண்ணோட எலும்பு கூடு ஒண்ணு இருந்த மாதிரி ஒரு காஃபினை சில வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவில இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். குழந்தைய பெற்றெடுத்த 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ரொம்ப நேரம் வரைக்கும் மயக்கத்திலேயே இருந்ததுனால இறந்து போனதா தப்பா நினைச்சு இறுதி சடங்கு பண்ணி பெட்டிக்குள்ளார அடிச்சு மண்ணை போட்டு மூடி இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பெண் கண்ணு முழிச்சு பார்த்தப்போதான் பெட்டிக்குள்ளார தான் அடைக்கப்பட்டிருந்த விவரமே தெரிய வந்திருக்கு. அப்புறம் மூச்சு விட முடியாம உள்ளவே இறந்து போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கு. அந்த பெண்ணோட எலும்பு கூட்ட ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல தான் இந்த விவரங்களை யூகிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஃபைனல் எம்ப்ரேஸ். சைனாவோட குவிங்காய் மாகாணத்துல 4000 வருடங்களுக்கும் பழமையான டிராஜடியான ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரியை அன்கவர் பண்ணியிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒன்னா இருந்த மாதிரியான எலும்பு கூடுகள் பக்காவா பிரசர்வ் ஆகி புதஞ்சிருந்தது தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமா கண்டுபிடிக்கப்பட்ட இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த காட்சி அதிர்ச்சியை தரக்கூடிய விதமா தான் மாறி இருந்தது. 2 எலும்பு கூடுகளையும் தனித்தனியா பிரிச்சு இப்ப மியூசியம்ல வச்சு இப்போ ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. இயேசு பிறக்கிறதுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே சைனா உள்ளிட்ட பல ஆசிய பகுதிகளில் கடுமையான நிலநடுக்கங்களும் அதனால நிறைய நிலச்சரிவுகளுமே ஏற்பட்டு இருந்திருக்கு. அப்படியான சூழ்நிலை ஒண்ணுல குழந்தைய பாதுகாக்க அதோட அம்மா செஞ்ச முயற்சி தான் 4000 வருடங்கள் கடந்தும் செதையாம தொல்லியல் தடயமா சிக்கி இருக்கு சீனாவுல. இது போக வேற சில மனித எலும்புக்கூடுகளையும் அந்த பகுதிகளில் இருந்து ரெக்கவர் பண்ணி இருந்திருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். ஷாக்கிங் ஸ்கெலட்டன். இஸ்ரேல்ல ஆஸ்கலான்கிற இடத்தோட ஒரு பகுதியில் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எதையோ கண்டுபிடிக்கிற முயற்சியில அகலாய்வு வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா மண்ணுக்கடியில பழங்கால ரோமானிய காலத்தை சேர்ந்த பாதாள சாக்கடை சுரங்கம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சுரங்கத்துக்குள்ளார பழமையான பாத் ஹவுஸ் ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம அங்க நூற்றுக்கணக்கில் நிறைய மனித எலும்புகளும் சிக்கி இருக்கு. அதுல அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா அதுங்க எல்லாமே புதுசா பிறந்து இறந்து போன குழந்தைகளோட எலும்புகளாவே இருந்திருக்கு. இந்த ரோமானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண் குழந்தைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால இதெல்லாம் பெண் குழந்தைகளோட எலும்புகளா தான் இருந்திருக்குன்னு
ஆரம்பத்துல தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சிருக்காங்க. ஆனா DNA டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த எலும்புகள்ல பெரும்பாலானது ஆண் குழந்தைகளோடங்கிற விவரமே தெரிய வந்தது. ஆனா ஏன் இந்த ஆண் குழந்தைகள் இறந்து போனதுங்கிறதுக்கான விவரம் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. ஆனா தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பகுதி வெறும் பாத் ஹவுஸா மட்டும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இது பண்டைய ரோமானியர்கள் பயன்படுத்தின விபச்சார விடுதிகளாவுமே கூட இருந்திருக்கலாம். அதனால பாலியல் தொழிலாளிகளுக்கு பிறந்த தேவையில்லாத குழந்தைகளையுமே கூட அவங்க இங்கேயே புதைச்சிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு அனுமானத்தையும் முன் வச்சிருந்தாங்க. ஆனாலுமே பண்டைய ரோமானிய பெண்கள் பிரெக்னன்சியை தடுக்க சில ஹெர்பல் ரெமெடிஸ், அதாவது சில மூலிகை பொருட்களை பயன்படுத்தினதாவுமே கூட வரலாற்று குறிப்புகள்ல தகவல்கள் இருக்கிறதுனால இந்த எலும்புகளோட கண்டெடுப்பு இன்னும் மர்மத்தை தான் அதிகப்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலிருந்து பாலியல் செயல்பாடுகளை விளக்குற விதமா டிசைன் பண்ணப்பட்ட ஆயில் லேம்ப்ஸ், அதாவது எண்ணெய் விளக்குகளுமே நிறைய எண்ணிக்கையில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சோ இந்த இடம் ரகசிய பாலியல் விளையாட்டுகளுக்காக ரோமானியர்கள் பயன்படுத்தினதாவே இருந்தாலும் எதுக்காக இங்கிருந்து இவ்வளவு குழந்தைகளோட எலும்புகள் கிடைச்சது, இதனுடைய பின்னணி என்னங்கிற கேள்வி பண்டைய ரோமானியர்களோட வாழ்க்கை முறையை மர்மமான ஒன்னாவே மாத்தி இருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.